இப்போ நீங்கள் இந்த கிட்னி தானத்தை பொறுத்தவரைக்கும் உயிரோடு இருக்கும்போது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த கண் தானம் அப்படின்னு சொல்லியிருக்குது. கண் தானம் அப்படின்றது ஒருத்தர் இறந்ததுக்கு பின்னால் தான் அவங்க வந்து கண் தானம் செய்வாங்க. அப்போ உயிரோடு இருக்கும்போது கூடாது, ஓகே. ஆனால் இறந்ததுக்கு பின்னால் கண் வந்து தானம் செய்யலாம் தானே சார்? ஏன்னா அப்படி கண் தானம் அங்கே செய்யும்போது, இப்போ ஒருத்தருடைய கண் இறந்துட்டார், அவருடைய கண் இன்னொருத்தருக்கு அவர் பொருத்தும்போது நல்ல காரியங்கள் செய்ய தானே செய்வார். இப்போ குரானை பார்ப்பார், குரானை ஓதுவாங்க, காபத்துல்லா பார்ப்பாங்க, பல நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு வந்து வழிவகை அமையும்ல. அப்போ இறந்ததுக்கு பின்னால் அந்த கண் தானம் அப்படிங்கிறது செய்யலாம் தானே? கண் தானமும் கூடாது தான் இறந்தது பிறகு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஏன் கண் தானம் கொடுத்தா அவர் பார்வை இல்லாதவர் அந்த பார்வை பெற்றது பிறகு குர்ஆன் வேதத்தை படிப்பார், நல்லவர்கள்லாம் பார்ப்பார், அவர் மக்காவுக்கு போவார், காபாவை பார்ப்பார், எவ்வளோ நல்ல காரியம் செய்வார், ஏன் கூடாதுங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. நேர் மாற்றமாக நட்டு வச்சுக்கிறேங்க. இது வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தார். பார்வை கழிச்ச பிறகு தான் அவனை போய் அடிக்கிறாரு, இவனை போய் அடிக்கிறாரு, அவனை போய் கத்தியால் குத்துறாரு, திருடுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆள் கண்ணு தெரியாமல் இருந்தாலும் தேவையில்லையே, கண்ணு தெரிஞ்ச பிறகு உள்ளானியாக பண்ணிட்டான்னு சொல்லுவாங்களா இல்லையா? நல்லது செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது, தீய செய்வதும் வாய்ப்பு இருக்குது, உத்தரவாதம் கிடையாதுல்ல. அதனால இந்த வாதம் அடிபட்டு போகுது. நல்லதுதான் நடக்குது, கொடுத்தா என்னன்னு சொல்கிற வாதம் அடிபட்டு போச்சு. சரி, அதே நேரத்தில் ஏன் அது கூடாதுன்னு சொன்னால், இறைவன் இந்த கண்ணை கொடுத்தது உபயோகிப்பதற்கு மட்டும்தான், அது பிறருக்கு கொடுப்பதற்கல்ல. காரணம் இவனுடையதல்ல அந்த கண்ணு. அது உடம்பு வேதனை அடையும், ரூஹு பிரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த உடல் வந்து கண்ணை தோண்டும் பொழுது, கண்ணை எல்லாத்துக்கும் கருவிலியை தான் எடுப்பாங்க, கருவிலியை எடுக்கும் பொழுது உடல் நோவினை அடையும். கஸ்ரு அலுமில் மையத்தி கஸ்ரிஹி ஹையன் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மையத்து இறந்து போன சடலத்தினுடைய எலும்பை முறிப்பது, அது உயிரோடு இருக்கும்போது முறித்தால் எப்படியோ அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அபூதாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படி பார்த்தா எலும்பை முறிச்சா அதுக்கு வேதனை தானே, நீ கண்ணை தோண்டினாலும் வேதனை தானே. அதனால் இது கூடாது அப்படிங்கிறது ஒன்று. சரி, இவர் கொடுப்பதற்கு இவர் யார்? அந்த கண் இவருடையதா? இறைவன் கண்ணை கொடுத்த உபயோகிப்பதற்கு தானே தவிர அது அடுத்த ஆளுக்கு விற்கிறதுக்கோ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் கிடையாது. உரிமை உண்டு உபயோகிக்க. நம்ம எல்லாமே அமானிதம் தான். அமானிதம் தான், உபயோகிப்பதற்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு நம்ம ரோட்டில் நடக்கிறோம், அரசாங்கம் உரிமை தந்திருக்கு ரோட்டில் நடக்கலான்ட்டு. இப்போ நடக்கிறதுக்கு உரிமைங்கிறதுனால அந்த இடத்த அப்படி போட்டு அடுத்த ஆளுக்கு நான் விற்க முடியுமா? எனக்கு உரிமை இருக்குது, நடக்கிறதுக்கு தான் உரிமை. அதே போல் ரோடு நடக்கிறோம், பல்பு வெளிச்சம் கவர்மெண்ட் போட்டு வச்சா நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன், உரிமை இருக்குது, அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணுறது உரிமை இருக்குது. அந்த பல்பை கழட்டி நான் இன்னொரு ஆள் கொடுக்கலாமா? உரிமை இல்லை. அதே தான் இதுவே கூடான்னு சொன்னால் இது. இப்போ நான் கேட்குறேன், கண் இவருடையதா? இல்லை இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், இந்த கண் உங்களுடைய இருக்கக்கூடிய கண் உங்களுடையதா? நீங்களும் உண்டாக்குனீங்க? இல்லை இல்லையே, அல்லாஹ் கொடுத்தது. நாமே உண்டாக்க முடியும்னு சொன்னால் குருடர்களே இருக்க மாட்டாங்களே உலகத்தில், அவங்கவுங்க உண்டாக்கிக்கலாமே. குருடர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ இறைவன் கொடுத்தான் உபயோகிக்க, பிறருக்கு கொடுப்பது உண்மைகள். ஆனால் பொருளாதாரங்கிறது வேறு. நம்மள்ட்ட வந்து பணம் இருக்குது, நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது, கடை இருக்குது, அது மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அது வேறு. ஆனால் உடல் உறுப்பு அப்படிங்கிறது உபயோகிப்பதற்காக கொடுக்கப்பட்டே தான், அதை வந்து பிறருக்கு கொடுக்கக்கூடாது. காரணம் உடல் வேதனை அடைகிறது, நமக்கு தெரியாது, ஆனால் உடல் வேதனை அடைகிறது.